ட்ரிங்க் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா அது என்ன இம்பேக்ட் இருக்கும் கராத்தே பண்ணும்போது? ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம வந்து குடி வந்து உடம்புக்கு கெட்டது, வந்து குடிக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம சொன்னால் பூமர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டே சேல் பண்ணும்போது வேறு ஆப்ஷனும் கிடையாது. நம்ம எதையுமே தப்புன்னு சொல்கிறனால நம்ம நல்லவனா காமிச்சிக்கிறது எந்த யூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து குடிக்கிறதுங்கிறது, இப்போ அவன் குடிக்க தான் போகிறான் அப்படின்னா அளவாக எப்படி ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்றத டீச் பண்ணலாம், கைட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்கு வந்து அந்த ஆல்கஹால் வந்து உன் உடம்புல தான் இருக்கும், உன் பிளட்டில் தான் இருக்கும். புரியுதா? ஸோ உன் பிளட்டில் இருந்து அது கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் ஆகிறதுக்கே 48 ஹவர்ஸ் ஆகும். அப்போது ஆல்கஹால் கண்டென்ட் வந்து உன் பிளட்டில் இருக்கும்போது உன் உடம்புல வந்து டீஹைட்ரேட் ஆகும்றாங்கல்ல. இப்போ ஜிம்முக்கு போகிறான், ஹார்ட் அட்டாக் வந்துட்டான், ஸ்டெராய்டு அப்படிலாம் இல்லை. சில பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா நைட்டு போய் குடிச்சிடுறது, குடிச்சிட்டு போதையில் படுத்துடுறது. அவன் ஐயோ ஃபிட்னஸ் போயிடுமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸில் காலையில் வந்து ஜிம்மில் போய் ட்ரெட்மில்ல தாம்னு ஓடும் போது என்ன ஆகும்? உடம்புல இருந்தால் நாள்கால் ரத்தத்தில் வந்து போவே கிடையாது. அப்போது பிளட் ப்ரெஷரை இம்ப்ரூவ் பண்ண என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் பம்ப் பண்ண சிரமப்படும். சிரமப்பட்ட என்ன ஆகும்? நின்று போயிடும் டப்புன்னு.